என்னாச்சு? எதுக்கு மச்சான் இந்த நேரத்தில் வர சொன்னான்? ஒன்றும் புரியலையே. அவன் இருக்கிறத பார்த்தாலும் ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கான். மச்சான் அஜய், டேய் வந்துட்டியாடா? ஏன்டா இவ்வளோ நேரம்? மச்சான் வேலையில் இருந்தேன்டா, இப்போதான் முடிஞ்சது. வீட்டுக்கு கூட போகல, நேரம் நீங்க கூப்பிட்டே இங்கே வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண, வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகிடும். நீ இங்கே வந்தீங்க, அதுவே போதும். அதெல்லாம் போகட்டும். என்னாச்சு? எதுக்கு டென்ஷனாக இருக்க? என்னடா எதுனா பிரச்சனையா? என்ன ப்ராப்ளமா? இங்கே பூகமே வெடிச்சிட்டு இருக்கலாம். சரி அதெல்லாம் விடு, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ என் தங்கச்சியை ஃபாலோ பண்ணுறியா இல்லையா? அவளை லவ் பண்ணுறதுனடா. ஏண்டா நீ பாட்டில் உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவள் பாட்டில் அவள் திமுர் தந்தை காமிச்சிட்டு இருக்கா. நீ ஏன்டா அமைதியாக இருக்க? என்னடா என்ன இன்னைக்கு நரேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சாலாம்? டேய் என்னடா சொல்ற? நேரில் நின்று பார்த்த மாதிரியே சொல்ற? ஆமாண்டா, மொத்த காலில் நிற்கிறா, நான் நரேன் வீட்டுக்கு போயே தீருவேன்னு. நான் தான் திட்டி அதட்டி மிரட்டி உள்ள போடின்னு சொல்லி விட்டுருக்கேன். ஏண்டா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? மச்சான், அவன் நரேன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதே என்னால தான். நான் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம தான் அவன் நரேன் வீட்டுக்கு போறேன்னே சொன்னாலே. நீ என்னடானா நான் அவளை ஃபாலோ பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்க. இப்போ வரைக்கும் அவள் பின்னாடி தான்டா சுத்திட்டு இருக்கேன். வேலை பார்க்குற இந்த 6 மணி நேரத்தை தவிர மீதி மணி நேரம் எல்லாம் உன் தங்கச்சி பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு தெரிய மாட்டேதா மச்சான். அது சரி, அப்ப நீ கொடுத்த குறைச்சல் தாங்க முடியாம தான் அங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாளா? ஆமா மச்சான், இன்னைக்கு என்கிட்டே சொல்லிட்டு தான் வந்தா. நான் எப்படியா இருந்தாலும் நரேனை போய் பார்த்து நரேனை பேசி நரேன்கிட்ட என் காதலை சொல்லி என் மனசை திறந்து காமிச்சு அவனோட காதலை நான் வாங்கலை, என் பேர் ஸ்ருதி இல்லை இப்படின்னு டயலாக் அடிச்சுட்டு வந்தாடா. அது சரி, என் தங்கச்சி மாதிரியே பண்ணி காட்டுறடா. அப்போ என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்க. அப்புறம் எனக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? எப்படியாவது அவ வாயிலேருந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வச்சேன்னு நினைக்கிறேன். நானும் போராடிட்டு தான்டா இருக்கேன். கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டாடா அவ. ஆனாலும் உன் தங்கச்சி மாதிரி ஒருத்தைய லவ் பண்ண நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன் தான்டா. என்னடா மச்சான், என் தங்கச்சியை லவ் பண்றதுக்கு நீ கொடுத்து வச்சவன்னு சொல்ற? நீ எதை வச்சுடா இதை சொல்ற? மச்சான் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ நரேனை லவ் பண்றா, அதுக்காக நரேன் மட்டும்தான் அவன் மனசுல இருக்கணும்னு நினைக்கிறா. என்னை கொஞ்சம் கூட எடுத்து கூட பார்க்க மாட்டா. அப்போ அவள் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது பத்தியாம். என்னதான் நரேன் இவளை தங்கச்சியா நினைச்சாலும் இவன் நரேனை தானே நினைச்சிருக்கா. அப்போ அவள் லவ் ஸ்ட்ராங்கானது தானே. அப்படி ஒரு இடத்த நான் பிடிக்கணும்ல. அப்போ நான் அப்படி பிடிச்சிட்டேன்னா உண்மையிலே நான் அதிர்ஷ்டசாலி தானடா. டேய் மச்சான், என் தங்கச்சி நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்னதான் அவன் மேலே தப்பே இருந்தாலும் அந்த தப்பை வேற மாதிரி சொல்லி அதையும் ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கிறப்பாரு. இப்படி ஒரு மச்சான் கிடைக்க நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். தங்கச்சியே விரட்டி விரட்டி காதலிடான்னு சொல்கிற மச்சான் எனக்கு கிடைக்க நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி மச்சான் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. அது சரி, 2 பேரும் இப்படியே மாத்தி மாத்தி கொடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்க, யார் வாங்குறது? வா வா, நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்க. நீ கொடு, நான் வாங்கிக்கிறேன். முதல்ல அந்த வேலையை போய் பார்ப்போம், சரியா? ஆமா மச்சான், முதல்ல உன் தங்கச்சியை எனக்கு கொடு, அப்புறமா என் தங்கச்சியை நான் உனக்கு கொடுக்குறேன். போதுமா? டீலிங் ஓகேல? ஓகே ஓகே தான். இந்த டீலிங்க்கு நான் எப்போவோ ரெடி. சீக்கிரம் டீலிங்கை பார்த்து முடிடா. முடிச்சிடுவோம், கவலையே படாத மச்சான். உன் தங்கச்சி கிட்ட தான் நெருங்கிட்டு இருக்கேன். அவகிட்ட நான் நெருங்கிடுவேன், அவ மனசுல இடத்தையும் பிடிச்சிருவேன். அப்படி பிடிச்சிட்டா அப்புறம் நமக்கு என்ன வேலை? கல்யாணம் தாண்டி. அது என்னமோ சரிதான் மச்சான். சரிடா, நேரமாச்சு, கிளம்பலாமா? ஆமாண்டா, நான் வேற வீட்டுக்கு கூட போகல, கிளம்பும். மச்சான் நீ வீட்டுக்கு தானே போற? என் ஆளு ஒன்று கேட்டா அதை வாங்கி தரேன், கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தறியா? அது சரிடா, மீடியேட்டர் ஆகிட்ட. சரி கொடு, என்ன பண்ண? என் தங்கச்சிக்காக தானே பார்த்து பார்த்து செய்கிற, எனக்கு சந்தோஷம்தான். சரி சரி வாங்கி கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ தானே ரொம்ப நல்ல மச்சான். டேய் போதும்டா, இதே இருப்ப நாளைக்கு நீ செய்கிற மாதிரி வரும், பார்த்துக்க. செய்யணும் சரியா? அப்போ முறைக்கலாம் கூடாது, பார்த்துக்க. இதுக்கு என்ன மச்சான், செஞ்சுட்டா போகுது. அந்த நாளுக்காக தானே வெயிட்டிங்க. சீக்கிரம் அந்த நாளை கொண்டு வா. எப்படி மச்சான் செய்யறேன்னு மட்டும் பாரு. சங்கர், சொல்லுக்கா. அது சரிடா, என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு குடிக்க எதனா கொண்டு வரியா? சீக்கிரமா போய் கொண்டு வா. கொண்டு வரேன். அதான் அவன் கேக்குறான்ல, போ. இங்கே நின்று முழிச்சிட்டு இருந்தா எப்படி? போ. சரிங்க சித்தி. என்னக்கா இவ பார்க்க இப்படி இருக்கா? நீ போன்ல சொல்லும்போது கூட நான் நம்பலக்கா, ஆனா நேர்ல பார்த்த பிறகு எப்பா. டேய் அடங்குடா, ஒன்னும் வாயை பழக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அழகு இல்ல, ஏதோ சுமார் தான். சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு இருக்காவா? ஐயோ அக்கா, நான் கட்டினா இவ்வளவுதான்க்கா கட்டணும். எனக்கு வேற வேற பிளான்லாம் இருக்கு.
அதனால என் பிளானுக்கெல்லாம் தோதுன்னா அது இவதான்க்கா. சரிடா, சீக்கிரத்துல அவ கழுத்துல தாலியை கட்டி இங்கிருந்து கூட்டிட்டு போற வழியை பாரு. சரிக்கா, எனக்கு சம்மதம் உனக்கு சம்மதம் தான். ஆனா மாமா அதெல்லாம் சொல்லுவாரு. அந்த ஆள் என்னடா சொல்ல போறான்? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான், நான் பாத்துக்கிறேன். அந்த ஆள் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்லக்கா, அந்த பொண்ணு வயசும் என் வயசும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அதான் பாக்குறேன். டேய், என்னடா பெரிய வித்தியாசம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன, அவளுக்கு இப்ப 20 ஆகுது, உனக்கு 42. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. 22 வயசு தானே, பார்த்துக்கலாம் விடு. ஏன், அந்த ஆளுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் இல்லையா என்ன? அந்த ஆளு என்னை விட 10 வயசு பெரியவன் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. எதனா கேட்டார்னா நான் பேசிக்கிறேன். சரிக்கா, நீ பேசலன்ற போது எனக்கு என்ன இருக்கு? எனக்கு இந்த லட்டு எப்ப கிடைக்கும் தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிடா, அவ இங்கெல்லாம் தனியா இருக்காளோ, அங்கெல்லாம் நீ இருக்கணும், பார்த்துக்க. அக்காவா என்னால் ஃபுல்லாத்தையும் சொல்ல முடியாது, பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க, புரியுதா? இது நீ எனக்கு சொல்லணுமா என்ன? பத்த உடனே தொட்டு பார்க்கணும் தானே தோணுது. அதுக்கு தானக்கா வெயிட்டிங்க. எங்கெல்லாம் கிடைக்கிறாளோ அங்கெல்லாம் விளையாடிட வேண்டியதுதான். சரி சரி, இங்க பாரு, நீ போய் அவகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்மதம் இல்லைன்னு தான் சொல்லுவா. அவ கொஞ்சம் இல்ல, நிறையவே ராங்கி பிடிச்சவ, நெஞ்சு தைரியம் உள்ளவ. அதனால உன்னை கட்டிக்க சம்மதிக்கவே மாட்டா. ஐயோ, என்னக்கா நீ எப்படி சொன்னா எப்படி? அதுக்கு தாண்டா ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளானை சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க, புரியுதா? கண்டிப்பாக்கா, சொல்லுக்கா, அந்த பிளான் என்ன? நாளைக்கு நானும் அவரும் வெளியில இடம் பார்க்க போறோம். இந்த உள்ள போச்சு பேர், அது பேர்ல தான் இடம் வாங்கணுமாமா. அதுக்காக இடம் பார்க்க போறோம். நானும் அவரும் கிளம்பிடுவோம். சின்னவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. அவளை நான் நாளைக்கு காலேஜுக்கு போக விடாம வீட்டில் இருக்க வைக்கிறேன். அவள் மட்டும்தான் தனியாக வீட்டில் இருப்பாள். நான் கண்டிப்பாக போனேன்னா சாயங்காலம் தான் வருவேன். பாப்பாவும் சாயங்காலம் தான் வருவா. ஸோ உனக்கு ஒரு நாள் முழுக்க டைம் கொடுக்குறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, புரியுதா? இங்கே பார், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வருவோம். வரும்போது நீ ஒரு ஆக்டிங்கை போடு. இதில் அவளுக்கும் சம்மதம், அவள் தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கலான்னு சொன்னான்னு ஒரு ஆக்டிங்கை போடு. அடுத்த நாளே உனக்கும் அவளுக்கும் கல்யாணம், புரியுதாடா? என் அக்கானா அக்கா தான். நீ சொல்லிட்டலக்கா, உன் தம்பியோட வேலையை நாளைக்கு பார்க்க போற எப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. நாளைக்கு ஒரு நாள் முழுக்க அந்த கிளி என் கையில தானே. நீ போயிட்டு வா, கிளிய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்க்கா. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கிருஷ்ணன்? என்ன ஐடியா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க உங்க ஐடியாவை சொல்லுங்க, அது கரெக்டா இல்லையா நான் பார்த்து சொல்றேன். சார் ஒன்றும் இல்லை சார், இந்த டெண்டரை நம்ம எப்படியாவது எடுத்துடலாம் சார். சரி, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட். சார் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இல்லையா, நம்ம இதை கண்டிப்பாக எடுத்தோன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சார். கரெக்ட் கிருஷ்ணன், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். நீங்க நம்ம ஃபேக்டரியோட நல்லதுக்காக தான் நீங்க சொல்றீங்க. பட் நம்ம ஆல்ரெடி 2 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கையில இருக்கு, அது இப்போ போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம 3ஆவதா இன்னொன்று எடுத்தோம்னா நமக்கு ரிஸ்க் ஆயிடும்ல. நீங்க இதை யோசிச்சிங்களா கிருஷ்ணன்? ஆமாம் சார், நான் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும்தான் யோசிச்சேனே தவிர ஆல்ரெடி நம்ம கிட்ட 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறது மறந்துட்டேன் சார். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். சாரி சார், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். கிருஷ்ணன், என்ன ஆச்சு? நீங்க எல்லாத்தையும் கரெக்டா இருப்பீங்க, இப்போ நீங்களே இப்படி யோசிச்சிட்டீங்க. என்னாச்சு கிருஷ்ணன்? எனி ப்ராப்ளம்? சார் சார் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். இனியா மேடம் வந்ததுலேருந்து இனியா மேடம் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, நான் அந்த பக்கம் வரது இல்லை சார். தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்களே எல்லாமே பார்க்குறாங்களேன்றதுனால நான் ஜஸ்ட்டு ஆஃபீஸோட ஃபைல்ஸை மாத்திரம் தான் சார் பார்க்குறேன். ஃபேக்ட்ரி ஃபைல்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. அதான் சார், அதான் தப்பு பண்ணிட்டேன் சார். சாரி சார். புரியுது கிருஷ்ணன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனியா வந்ததுலேருந்து இனியா தான் ஆல் ஓவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் இனியா ரொம்ப நாளைக்கு ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சொல்றேன்னுட்டு. புரியும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணன். நல்லாவே புரியுது சார். சீக்கிரத்தில் மேரேஜ்ன்றீங்க அதானே சார்? நீங்க ஷார்ப்புங்கிறத அப்பப்போ நிரூபிக்கிறீங்க கிருஷ்ணன். ஆமா கிருஷ்ணன், அவ இனிமே ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு எனக்கு தோணுது. இந்த மந்த்குள்ள அப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது சீக்கிரமே மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அட சார், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன். சீக்கிரமாகவே அப்பா கிட்டே அம்மா கிட்டே பேசுங்க சார். பேசி இனியா மேடம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணுற பாருங்க சார். நீங்கள் கவலைப்படாதீங்க சார். இது வரைக்கும் தான் இனியா மேடம் கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டு இருந்தான். இனிமேல் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். இனியா மேடம் நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா கிருஷ்ணன், ஆல்ரெடி அவன் நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இனிமேலும் அவன் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு இருக்கு. அதனால தான் ஆஃபீஸ்க்கு வரணுமான்னு நான் யோசிக்கிறேன். பட் மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஆஃபீஸ்க்கு வரணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஃபேமிலியோடவே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களானோ எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவளோட சுமைகளை கொஞ்சம் நீங்கள் குறைச்சா நல்லா இருக்கும். நீங்கள் எப்பவும் பார்க்குறது நீங்கள் பாருங்க. இனியா ஜஸ்ட் அவுட்லைனாக பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம்னு எனக்கு தோணுது. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கல கிருஷ்ணன். சார் என்ன சார், உங்கள் ஒய்ஃப் எந்த வகையிலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஸ்டாஃப் சார், நீங்கள் எது சொன்னாலும் நான் செஞ்சு தான் சார் ஆகணும். இதில் என்ன சார், நீங்கள் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை புரிஞ்சிக்காமல் இருப்பேனா சார்? நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சார். இனிமேல் இனியா மேடம் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். ஓகே கிருஷ்ணன், புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணன். மே கமிங். அண்ணா உள்ள வரலாமா? குரு வாய்ஸ் மாதிரி இருக்கு.
வாடா குரு உள்ள வா. அட, என்னடா குரு திடீர்னு ஆபீஸ் பக்கம் தான் வந்திருக்கேன், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைண்ணா, உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் நான் வந்தேன். நீங்கள் ஃப்ரீயாக பேசலாமா? டேய் குரு, என்னடா கேள்வி இது? பேசணும்னு வந்துட்டேன், பேசுறா. எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்புறம் தான். நீ சொல்லு, என்ன என்ன எதுனா முக்கியமான விஷயமா என்ன? சார் நான் வேணா என் கேபின் போட்டுமா சார்? ஆமா கிருஷ்ணன், நானே சொல்லணும்னு நினைச்சேன். சரி நீங்க போங்க, போய் மற்ற வேலைகளை பாருங்க. அந்த டெண்டருக்கு பத்தி இப்போதைக்கு நமக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னுட்டு மெயில் போட்டு விட்டுருங்க, ஓகேவா? ஓகே சார், கண்டிப்பா இப்போ உடனே மெயில் போட்டுறேன் சார். ஓகே கிருஷ்ணன், நீங்க போங்க. கிருஷ்ணன் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இனியா இன்னும் வரல, எதனா இன்ஃபார்ம் பண்ணாங்களா? சார் இல்லை சார், இனியா மேடம் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. லேட்டில் வருவேன்னு சொல்லலை. 10 o'clock ஆயிடுச்சே, எப்போவும் 9:30க்கு வந்துருவாங்க. மேபி பஸ் எதனா லேட்டாக இருக்கலாம் சார். இன்னொரு ½ hour பார்க்கலாமா சார்? ஓகே கிருஷ்ணன், இதுக்கு இடையில அவங்க எதனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா வந்து என்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க. சார் கண்டிப்பாக சார், உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ஓகே கிருஷ்ணன், நீங்க போங்க. ஓகே சார். உட்காரா குரு, என்ன விஷயம்? இல்லை நான் இருக்கட்டும். அண்ணா, என்னடா, என்ன எதனா அம்மா அப்பா எதனா சொன்னாங்களா என்ன? நேற்று பேசும்போது நல்லா தானே பேசுனாங்க. இல்லைண்ணா, அவங்களாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நேற்று நீங்கள் வந்து பேசுனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க தான். கல்யாணத்துக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் டேட்டையும் உங்ககிட்ட சொல்லிட்டு யமுனாக்கு இன்னும் விஷயம் சொல்லலை. அதான் நான் யோசிக்கிறேன். குரு, நான் தான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னல, இப்போ நீ போய் யமுனா கிட்ட சொன்னீங்கன்னா யமுனா வேணான்னு மட்டும் தான் சொல்லுவா. அவகிட்ட எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லிக்கிறேன். நீ அதை பற்றி கவலைப்படாது. நீ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைகளை நீ பாரு. எதனா ஹெல்ப் பண்ணா சொல்லு, நானும் பண்ணுறேன். இல்லைண்ணா, யமுனா பற்றி எனக்கும் தெரியும். கடைசி டைமில் அவள் எதுனா வேணாம் அப்படின்னு எதுனா முரண்டு பிடிச்சானா என்னன்னா பண்ணுறது? குரு, அதை பற்றி நீ கவலையே படாத, நான் இருக்கேன்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யமுனா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு சொல்ல வேண்டாம். அவகிட்ட எப்போ சொல்லணுமோ அது அப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். நீ இப்போ போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைகளை மட்டும் பாரு. சரிங்கண்ணா. அதே மாதிரி நரேனுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லலாமா வேணாம் அதுவும் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். தாராளமாக உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லு. ஏன்னா நிறைய நேரம் நிவி கிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நிவி யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாதான், ஆனால் அவள் ஃப்ரெண்டுங்க கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவா, யமுனாவை தவிர. அதனால நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது சொல்லிக்க. அப்புறம் இன்விடேஷன்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. மேரேஜ் எப்பவும் போல எப்படி நடக்கணுமோ நார்மலாக நடக்கும், ஓகேவா? இதில் நீ யாருக்கும் சொல்லாமல் மறைச்சி ஒழிச்செல்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. எல்லாமே நல்லபடியாக பண்ணுறது தான். நீ யார் யாருக்கும் சொல்லணும்னு விருப்பப்படுறியோ எல்லாருக்கும் சொல்லலாம் குரு. நீ எல்லாருக்கும் சொல்லிடு. சரிங்கண்ணா. அதான் நான் இதெல்லாம் கேட்கலாமே தானே வந்தேன். சரிடா, இங்கே வரதுக்கு நீ எதனா ரீசன் சொல்லணுமா என்ன? நீங்களாம் வரமாட்டீங்க தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்கடா, அப்பப்போ ஆஃபீஸ் பக்கம் வந்து போங்க. அப்போதான் கொஞ்சம் ஆஃபீஸும் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். கண்டிப்பாண்ணா, வந்துட்டா போகுது. இதில் என்ன இருக்கு? சரிடா குரு, நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காது. அம்மா அப்பா இப்போ ஸ்டடி ஆயிட்டாங்க இல்லையா? அம்மாக்கும் அப்பாவுக்கும் எந்த வருத்தமும் இல்லையே. அப்படியும் சொல்லிட முடியாதுண்ணா. அவங்களுக்கு சாதாரணமாகவே இதில் இஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஓரளவுக்கு சம்மதிச்சிருக்காங்க. பட் முழு மனசாக சம்மதிக்கலண்ணா, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நான் இப்போதைக்கு அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி இல்லைண்ணா. எனக்கு தேவை யமுனாவை நான் கல்யாணம் பண்ணணும்ண்ணா. யமுனா என் ஒய்ஃப் ஆகணும், அவ்வளோதாண்ணா. அது போதும்டா, நீ உன் முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அது போதும். நீங்களுமே நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும், நீ கவலைப்படாது, புரியுதா? சரிங்கண்ணா. அம்மா அப்பா பற்றி நீ கவலைப்படாத. நாள் கடக்க யமுனாவை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. யமுனா தான் நம்ம வீட்டு மருமகன்னு அவங்களும் முழு மனசோட சம்மதிச்சிருவாங்க. அதனால நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்காத, சரியா? சரிங்கண்ணா. நானும் அதுதானே நினச்சிட்டு இருக்கேன். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா போதும்ண்ணா. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை நான் பார்த்துப்பேண்ணா. என்ன மணி 11 ஆயிடுச்சு, இன்னும் இனியா ஆளை காணோம். நானும் இவங்ககிட்ட பேசுறதுல டைம் போனதே பார்க்கலையே. ஏன் இன்னும் இவ்வளோ ஆளை காணோம்? ஒரு ஃபோனும் பண்ணலை, இன்ஃபார்மும் பண்ணலை. பேசாம நம்ம பண்ணி பார்த்தா என்ன? சரிங்கண்ணா, நடக்கிறது நடக்கட்டும். நீங்கள் இருக்கீங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைண்ணா. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கண்ணா, அது போதும். அவளுக்கு நம்மளே ஃபோன் பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாது. அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். அண்ணா, சக்தி அண்ணா. சொல்லுடா, என்ன சொல்லிட்டு இருந்த? நான் சொல்கிறதுலாம் இருக்கட்டும்ண்ணா. நீங்கள் என்ன ஆச்சு? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னண்ணா ஏதோ அப்செட் ஆன மாதிரி இருக்கீங்க? என்னண்ணா, எதுவும் ப்ராப்ளமா? சே, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைடா, நத்திங். சரி ஓகே, நீ கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, நீ தைரியமாக போ. சரி, நீ காலேஜ் கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல? ஆமாண்ணா, நானும் பேசுறது டைம் போனதே தெரியலண்ணா. 11:15 ஆயிடுச்சு. சரிங்கண்ணா, நான் கிளம்புறேன். ஓகேடா, பார்த்து பத்திரமா கிளம்பு. சரிங்கண்ணா. அண்ணா, நானே வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன். இனியா அக்காவை ஆளைய காணோம், எங்கே இருக்காங்க? நானும் அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவள் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. எப்பவும் 9:30க்குலாம் ஆஃபீஸில் இருப்பா. இப்போ 11:15 ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவள் வரல. ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, என்னன்னு தெரியலையே. விடுங்கண்ணா, நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, வந்துருவாங்க. எதனா ஒர்க் இருக்க மாட்டிருக்கோம். நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கண்ணா. ஆமாண்டா, நாளைக்கு கால் பண்ணணும் தான்.